கிராஃபிக் டிசைன் அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். இதுக்கு ஃப்யூச்சர் ஸ்கோப் வந்து இருக்கா? டிசைனிங் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து எதுவுமே ரன் ஆகாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா ஒரு டிசைன் தேவை. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஆர்கானிக்காக கண்டென்ட் போட்டு நம்மளால் வளர முடியுமா? இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க பேருக்கு பின்னாடி டிசைன்ஸ்னு ஒரு நேம் வச்சுக்கிறாங்க. தனித்துவமாக இருக்கணும், மற்றவங்களோட 100ல் 101 போகாமல் அந்த 100ல் நீங்கள் வித்தியாசமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் உங்களால் சோஷியல் மீடியாவில் சர்வை பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபைவர்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் ஒரு லோகோ பண்ணி கொடுத்தாலே $10 $20 வரை ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அது பின்னாடி உள்ளது யாரும் சொல்லாது. இப்போது ஏஐ வர்றதுனால இந்த கிராஃபிக் டிசைனர் ஃபீல்டு அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இது கண்டிப்பாக அவுட் ஆகாது. அதை நீங்கள் எந்த வேலை யூஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த கிராஃபிக் டிசைனிங்கில் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்கில் இருக்கிற இந்த கொஷின் ஃப்ரீலான்சிங். ஸோ நீங்கள் ஒரு கோக்குள்ளே போய்ட்டு ட்ரெஷரை போய்ட்டு ஃபைன் பண்ணுற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராப்பரான ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ட்ரெஷரை போய் எடுக்க முடியும். இதே நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உள்ளே போனீங்கன்னா மாட்டிப்பீங்க, வெளியே வர முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம போட்காஸ்ட் சீரீஸில் நிறைய திறமைசாலிகளை தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டே இருக்கோம். அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டு ஒவ்வொரு விஷயங்களாக புது புது விஷயங்களை வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து முகமது இஷாக் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். இப்போது எனக்கு பர்சனலாக வந்து இஷாக்கை பற்றியோ இல்லை இஷாக்குடைய நடவடிக்கைகள் எல்லாமே தெரியும். உங்களை பற்றி நீங்களே வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்களேன். ஓகே. ஸோ என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா முகமது இஷாக். ஸோ எனக்கு வந்து நேட்டிவ் திருநெல்வேலி தான். ஸோ மெயினாக நான் பண்ணுறது கிராஃபிக் டிசைனிங், ஃப்ரீலான்சிங், வீடியோ எடிட்டிங், அதுக்கடுத்து மெயினாக மென்டாரிங் ஆல்சோ நான் பண்ணுறேன். ஸோ என்னோடய மெயின் மோட்டிவே எல்லாத்துக்குமே இந்த கிராஃபிக் டிசைனிங், அதுக்கடுத்து இந்த ஃப்ரீலான்சிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய்ட்டு சொல்லிக் கொடுக்கணும், அதுவும் நல்ல ஈஸியான மெத்தடில். ஸோ அதான் சார் நான் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது நீங்கள் கிராஃபிக் டிசைன் அப்படின்னு வந்துட்டதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக வந்து நீங்கள் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ட்ரெயின் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ இந்த கவர்மெண்ட் லேப்டாப் அப்படிங்கையில் ஸோ சீரியஸாக சொல்கிறேன், உண்மையிலே அது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு காட் கிஃப்டட் மாதிரி தான். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் எல்லார் வீட்லேயுமே பிரதர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு பிரதர் இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் இருந்துச்சு. ஸோ என்கிட்ட கிடையாது, அவரோட தான். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வீட்டில் எல்லா சிப்ளிங்ஸுமே ஃபைட்டு எல்லாமே நடக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரி எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் பிரதருக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் வந்து எனக்கு வந்து இந்த ஆட்டோ கேட், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், ஸோ அதில் நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரி நம்ம 3D ஃபீல்டில் போடலாம் அப்படின்னு பார்த்தா நம்மள்ட்ட அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இது இல்லை. ஸோ இது நம்ம வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து யூடியூப்ஸில் நிறையா பார்க்க வச்சோம். ஸோ அந்த கவர்மெண்ட் லேப்டாப் அப்படிங்கையில் ஸோ ரொம்பவே கொஞ்சம் டஃப்பான இதாக தான் இருந்துச்சு. பட் நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணல, கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. இப்போ கிராஃபிக் டிசைன் அப்படின்னு வரும்போது இப்போ நாங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப் எல்லாம் கிடையாது. அப்போது இந்த கிராஃபிக் டிசைனர் ஆகணும் அப்படின்ற, ஏன்னா உங்களுடைய பர்டிகுலராக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கிராஃபிக் டிசைனில் பண்ணுறீங்க அப்படின்றதுனால இந்த கிராஃபிக் டிசைனர் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை எப்போ உங்களுக்கு வந்து உருவாச்சு? காலேஜோட ஃபைனல் இயர் படிக்கல. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுமே காலேஜில் பெருசாக நமக்கு வந்து மைண்டில் கரெக்டாக வரல. பட் இந்த டிசைனிங், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. சரி ஓகே, நம்ம இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், இந்த ஃபீல்டில் நம்ம போகலாம், நமக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்ஸில் வீடியோ அந்த மாதிரி பார்க்கல இந்த கிராஃபிக் டிசைனிங் தெரிஞ்சு. சரி நம்ம இதே லேர்ன் பண்ணலாம், இதை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ அப்படின்னா நான் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போனேன். இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னும் போது என்னென்னலாம் பண்ணீங்க? கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கணும் மெயினாக வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துடுறாங்க, ஹவு டு கிராஃபிக் டிசைனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறதுன்னு. அதில் 3 சாஃப்ட்வேர் சொல்லிடுறாங்க, ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் அப்படின்னு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு பேஸ்லேயே போக மாட்டுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஃபோட்டோஷாப்போட பேசிக் அந்த மாதிரி இதில் போயிடுறாங்க. ஸோ என்றைக்கு லேர்ன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் பேஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாருமே டூல்ஸ்குள்ளே போயிடுறாங்க. டூல்ஸ்குள்ளே போகாமல் பேசிக் அதுலேருந்து போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான வே இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஆன்லைன் கோர்ஸஸை தாண்டி சுயமாக இப்போ ஏன்னா நீங்களே வந்து சுயமாக தான் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க. இப்போ நான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இனிஷியலாக ஒரு கோர்ஸ் வாங்குறதுக்கு கையில் அமௌண்ட் இல்லை. நான் வந்து என்ன ஸ்டெப்பு வந்து ஃபாலோ வந்து பண்ணலாம்? இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, அதே மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்குவேஜ், இந்த இடத்துல லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமே இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று லேர்ன் பண்ணுறோன்னா அதோட பேஸை நம்ம தமிழில் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் போகிறீங்கன்னா
ஸோ அந்த இடத்துல நீங்கள் லாங்குவேஜை பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் என்ன லாங்குவேஜ் வேணால் இருக்கலாம், ஹிந்தி, ஏன்னா அந்த கான்செப்ட் ஒன்று தான், அவங்க சொல்ல போகிற கான்செப்ட். ஏன்னா அந்த டூலோட வேலை அதான். இப்போ மூவ் டூல்லாம் கிளிக் பண்ணி மூவ் தான் பண்ணுறோம், அதோட டூல் ஒன்று தான், லாங்குவேஜ் மட்டும்தான் வேறு. அதனால் நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் லேர்ன் பண்ணுங்கள். யூடியூப்பில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணீங்க, இப்போது நீங்கள் வந்து கோர்ஸஸும் வந்து கொடுத்துட்ருக்கீங்க, மென்டார்ஷிப்பும் வந்து பண்ணுறீங்க. யூடியூப்பில் படிக்கிறதுக்கும் நீங்கள் தனியாக பர்சனலாக வந்து மென்டார்ஷிப்போ இல்லை ஒரு ஆன்லைன் கோர்சஸ்லையோ எடுக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இந்த யூடியூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரோட் மேப் இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லா வீடியோலையுமே ஃபோட்டோஷாப் டுட்டோரியல், ஃபோட்டோஷாப் கோர்ஸை நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணோம். பட் யாருமே வந்து ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்பாக சொல்லித்தர மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே டூல்ஸை பற்றி சொல்லித்தருவாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தந்துடுவாங்க. ஆனால் அதோட பேசிக், ஃபண்டமெண்டல், விஷுவல் ஹைராக்கி, ஃபாண்ட் பேரிங், டைப்போகிராஃபி, ஸோ இந்த மாதிரி பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் யாரும் பெருசாக சொல்லி கொடுக்குறதில்ல. பட் இந்த மாதிரி நம்ம கோர்ஸ் அப்படின்னு நம்ம போகையில் ஒரு கரெக்டான மென்டார் இருந்தாங்கன்னா நம்மளை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கள வந்து செதுக்குவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ் லெவலில் சொல்லி கொடுத்துட்டு இன்டர்நெட் அதுக்கடுத்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் சொல்கிறது, அதனால் உங்களுக்கு லேர்னிங்குமே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 17 இல்லை ஒரு 18 காலேஜோடைய இப்போ +2 முடிச்சிட்டோ இல்லை ஒரு காலேஜுக்குள்ளேயே போகிறேன், என்னுடைய கெரியரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்டு அந்த ஒரு விருப்பப்பட்ட துறைக்கு போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க சில பேர். சிலருக்கு வந்து திறமை, எனக்கு இந்த திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இந்த கிராஃபிக் டிசைனை இண்டஸ்ட்ரிக்குள்ளே எடுத்துக்கணும், இல்லை ஒரு வில்லேஜ்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களால பெருசாக மேலே வர முடியுமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எல்லா பீப்புளாலையும் முடியுமான்னு கேட்டால் ஒரு பெரிய கொஷன் மார்க் தான். ஸோ ஏன்னா இப்போது நம்மளில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு இது நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறோம் வைக்கிறோன்னா, ஸோ ஒரு வாரம் பார்க்குறோம், அதுக்கடுத்து நம்ம மேற்கொண்டு பண்ணுறோமான்னு கேட்டால் ரொம்பவே சந்தேகம் தான். ஸோ யாருக்கு அந்த கரெக்டான ஒரு கான்செப்ட், கரெக்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களால மட்டும்தான் அதுக்கடுத்து மேலே வர முடியும். அதுக்கு வந்து வில்லேஜ், சிட்டி இந்த மாதிரி எந்த ஒரு பேரியரும் கிடையாது. ஓகே, இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தா இருக்குது. இப்போ ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் வந்து பண்ணிட்டீங்க, இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அடுத்து நம்ம எல்லாருக்குமே ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோம், அடிஷ்னலாக பண்ண வேண்டியது பணம் பண்ணுறது தான், ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ணுறது. அப்படின்னும் போது இந்த ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து செய்யணும்? ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம வரையில் என்றைக்குமே ஸ்டார்டிங்கில் நம்ம மணியை நோக்கி போகக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மெயினாக உங்களோட ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஃபீல்டு என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, பீப்புள்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு எடுத்தால் நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ணுறது பக்கத்துலேயே போகணும். ஸோ இப்போ அந்த கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே மணி அந்த மைண்டில் தான், எல்லாருக்குமே மணி தேவை தான். பட் ஸ்டார்டிங்லேயே மணி என்கிட்ட கேட்டால் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் கரெக்டாக லேர்ன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு அதுக்கான வழியை பாருங்கள், அதுக்கடுத்து ஒரு கிளைண்ட்டிட்ட பேசுகிறது வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மணி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போது ஒரு ஸ்கில்லை அவங்க ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிடணும், ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அவங்களுக்கான அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மணி அப்படின்ற விஷயத்துக்குள்ள வந்து போயிடலாம். இப்போது இந்த ஸ்கில்லு ரெடி பண்ணிட்டோம், ப்ராப்பராக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து ப்ரொமோட் வந்து பண்ணிக்கலாம்? எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து கண்டென்ட் ப்ரொமோஷன், நமக்கு இப்போ ப்ரொமோஷன் வந்து ரொம்பவே ஈஸி தான். இப்போ சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப லோ காஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் காம்படிஷன் அதிகம். ஏன்னா இந்த ஃபீல்டு எல்லாத்துக்குமே இந்த டிசைனிங் நீட் இருக்குதா, பட் நீங்கள் அதை எந்த இடத்துல எப்படி கொண்டு போகிறீங்க அந்த விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஆர்கானிக்காக கண்டென்ட் போட்டு நம்மளால் வளர முடியுமா? இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க பேருக்கு பின்னாடி டிசைன்ஸ்னு ஒரு நேம் வச்சுக்கிறாங்க, எல்லாருமே சேம் ஃபார்மட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஒரு லோகோ டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி, ஸோ அதை வந்து லோகோவாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி, பட் யாருமே ஒரு மெயின் கான்செப்டாக வந்து சொல்கிறதில்ல. ஒரு வெளிப்படையாக லைட்டாக காமிச்சிட்டு போயிடுறாங்க. பட் நம்ம வந்து தனித்துவமாக இருக்கணும், மற்றவங்களோட 100ல் 101 போகாமல் அந்த 100ல் நீங்கள் வித்தியாசமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் உங்களால் சோஷியல் மீடியாவில் சர்வை பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த 100ல் எல்லோரும் நாம் ஒரே மாதிரி இருக்காமல் தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னா நாம் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் வந்து ஃபாலோ வந்து பண்ணணும்? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், எல்லோரும் எந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க. ஸோ இப்போ வந்து நான் எந்த மாதிரி போடுறேன், நீங்கள் எப்படி போடுறீங்க, ஸோ இப்போ நம்ம ரிலேட்டடாகவே டிசைனிங் ரிலேட்டடாகவே எல்லோரும் எந்த மாதிரி போடுறாங்க, ஸோ அந்த மாதிரி எல்லா வீடியோயுமே ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் பேசிக்காக என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு இதுலேருந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ஸோ இவங்க சொல்லாதது என்ன, அந்த மாதிரியான விஷயங்களை தேடுங்க. ஏன்னா மக்கள் என்றைக்குமே புதுசாக யார் என்ன கொடுக்குறா அதை தேடி தான் போவாங்க. அரைச்சமாகவே நம்ம அரைச்சோன்னா ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. நியூவாக நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம், ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோம். இப்போது அடிஷ்னலாக நம்ம அடுத்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆன் ஆகணும். ஒன்று வேலைக்கு
போகணும், ஃபுல் டைம் வேலைக்கு போகணும், இல்லை வந்து நம்ம வந்து ஃப்ரீலான்ஸ் வந்து பண்ணணும். நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு ஃபுல் டைம் போகிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கிராஃபிக் டிசைனிங்கில் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்கில் இருக்கிற இந்த கொஷின் ஃப்ரீலான்சிங். ஸோ அந்த ஃப்ரீலான்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு குகைக்குள்ளே போயிட்டு ட்ரெஷரை போயிட்டு ஃபைன் பண்ணுற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராப்பரான ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ட்ரெஷரை போய் எடுக்க முடியும். இதே நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உள்ளே போனீங்கன்னா மாட்டிப்பீங்க, வெளியே வர முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஒர்க் போங்க. அது சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணால் தான் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி, அவங்க எந்த மாதிரியாக ரியாக்ட் பண்ணுறாங்க, ஸோ நம்மளோட டிசைன்ஸ் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன சேஞ்சஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பண்ணுற தப்பு அந்த 1 இயர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஒரு கரெக்டான வேலை கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீலான்சிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்கும் பண்ணிகிட்ருக்கீங்க, மென்டார்ஷிப்பும் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. கிராஃபிக் டிசைன் அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம், இதுக்கு ஃப்யூச்சர் ஸ்கோப் வந்து இருக்கா? ஸோ இந்த கிராஃபிக் டிசைன் இந்த ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா டிசைனிங் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து எதுவுமே ரன் ஆகாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா ஒரு டிசைன் தேவை. ஸோ நீங்கள் எதுனாலுமே இந்த டிசைனிங்கிறது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பை அண்ட் செல் பண்ண முடியும். ஸோ அதனால் இதுக்கு ஸ்கோப் எப்போவுமே இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போது நம்ம வந்து ஒரு ஃபுல் டைம் வேலைக்கு போய்ட்டு அவங்கள நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை, அவங்க வந்து கம்பெனி பார்த்துக்கும். ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்காங்க அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போட்டு அது வழியாகவும் ஃப்ரீலான்சிங் வந்து கிளைண்ட்ஸை வந்து பிடிக்க முடியும். அது போகவும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அந்த ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் உண்மையாகவே வந்து ஏர்ன் பண்ண முடியுதா, இல்லை அது ஒரு ட்ராப் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபைவர் ஸோ உண்மை இது வந்து நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக் ஃபஸ்ட்டு நான் என்னோடய நியூ அக்கௌண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அப்போ நான் பண்ண தப்பு அதை நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் அதை பண்ணாதீங்க. ஸோ என்ன பண்ணேன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோஸ் பார்ப்போம் யூடியூப்பில். எல்லாருமே இந்த ட்ராப்குள்ளே எப்படி வராங்கன்னா ஹவு டு மேக் மணி அந்த ஸ்டேஜில் இருந்தால் இந்த ட்ராப்குள்ளேயே ஃபஸ்ட்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபைவர்னு ஒரு இது இருக்குது, நீங்கள் ஒரு லோகோ பண்ணி கொடுத்தாலே $10 $20 வரை ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அது பின்னாடி உள்ளது யாரும் சொல்லாது இல்லை. ஸோ அந்த மாதிரி வரையில் இப்போ ஃபைவர் நான் வந்து நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா நான் பாட்டுக்கு என்னோடய நேமு ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் வைக்கும், நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன் ஃபேக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணையில் நம்மளோட மெயினாக கிக் ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து எல்லாருமே பண்ணுற மாதிரி காமனாக பண்ணுற மாதிரி எனக்கு லோகோ டிசைனிங் தெரியும், பேக்கேஜிங் டிசைனிங் தெரியும், அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணையில் லட்சத்தில் நம்மளோட இதுவும் ஒரு இதாக போயிடும். நமக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ப்ரீவியஸாக நம்ம எந்த கிளைண்ட்டும் இல்லை. ஸோ யாருமே நம்மளோட இதை பார்க்க மாட்டாங்க, ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சோன்னே அதே அக்கௌண்ட்டில் நான் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம். உங்களோட ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கோ பீப்புள்ஸ் அந்தளவுக்கு உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி உங்களோட டிஸ்கிரிப்ஷன் அதுவும் ரொம்ப முக்கியம். மெயினாக உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் என்ன இதை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்னும் ஒரு ஈஸியாக சொல்ல போனோன்னா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுற ப்ராடக்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ டிசைனிங்னா லோகோ, பேக்கேஜ் அது மட்டுமே கிடையாது. ஸோ இப்போ இதில் நிறைய இருக்குது. அமேசான் KDP இருக்குது, அதில் A+ கண்டென்ட் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது டிசைனில் நிறைய வெரைட்டி, அதாவது இது நீச்சுக்குள்ளே சப் நீச், மைக்ரோ நீச் எல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம டார்கெட் பண்ணி நம்ம அதுக்கு சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னா பிராண்டாக மேலோட்டமாக தெரிகிற நீச்சுக்கு தான் எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலராக ஒரு நீச்சுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கிளைண்ட் எடுக்க முடியும். கரெக்ட். இப்போ நான் வந்து ஃபைவரில் நீங்கள் அது பே அவுட்டில் அவங்க கமிஷன் அது எல்லாமே போகும், அது செகண்டரி. பட் இதில் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும். ஏன் அப்படின்னா எல்லாராலையும் பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் போட்டு அங்கேருந்து எல்லாம் எடுத்துட முடியாது. இப்போ இந்த மாதிரி ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரியான ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களோட கெரியரை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு இதெல்லாம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அதில் வந்து ஒரு சக்ஸஸ் வச்சுருக்கீங்க. அப்படின்னும்போது ஏற்கனவே சொல்லிட்டீங்க எனக்கு ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துச்சு, நான் பண்ண தப்பை நான் வந்து மாற்றிட்டேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இதை நீங்கள் வந்து பண்ணாதீங்க, இந்த தப்பவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போகலாம் அப்படின்றத ஏதாவது ஒரு விஷயமாக சொல்லணும்னா இப்போ ஃபைவரில் நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொஃபைல், அதுக்கடுத்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் ஸோ நியூவாக இருக்கணும். எல்லாருமே பண்ணாமல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சப்நீச் அந்த மாதிரி ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா AI ரிலேட்டடாக நான் உள்ள சர்வீஸ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அந்த AI ரிலேட்டட் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீல்டில் புதுசு தான். ஸோ பீப்புள்ஸுக்குமே நிறைய நீட் இருக்குது இந்த AI ரிலேட்டட் சர்வீஸில். ஏன்னா ஒரு லேக்ஸ்
கணக்காக போகிற இதை இந்த இடத்துல அவங்க கம்மியாக டாலர்ஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நான் அதான் என்ன பண்ணேன்னா, எல்லாருமே சூஸ் பண்ணாத நீச்சோட ரொம்ப கம்மியாக என்ன சர்வீஸ் இருக்குன்னு நான் பார்த்தேன். நல்ல பேயாகவும் இருக்கணும், அதே மாதிரி இதில் வந்து காம்படிஷன் இருக்கக்கூடாது. லோ காம்படிஷனில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் வர மாதிரியான ஒரு நீச் நான் சூஸ் பண்ணேன். ஸோ அந்த நீச்சை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த இதில் நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து இங்கே இந்தியாவில் பண்ணுறோம் இல்லை தமிழ்நாட்டில் பண்ணுறோன்னா அது ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட் பீப்புள் இருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ். ஸோ அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட லாங்குவேஜ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதில் ஒரு கிளைண்ட் எடுக்க முடியும் உங்களால். இப்போ நீங்கள் ஃபைவர் அப்படின்னும் போது இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்கிறீங்க. இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் வந்து இந்தியன் டிசைனருக்கு நிறைய டிசைன்ஸ்க்கான அந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பேஸில் தான் இருக்குது. அப்படின்னா அங்கே என்ன காரணம் அப்படின்னா அங்கே அவங்களுக்கு சார்ஜஸ் அதிகம், இந்தியாவில் வந்து சார்ஜஸ் வந்து குறைவு. அப்படின்னும் போது இவங்களுடைய இந்த திறமைக்கான மதிப்பை வந்து குறைச்சிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இங்கத்துக்கான மதிப்புக்கு அது சரியான மதிப்பு தான், கரெக்டான வேல்யூ தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் நம்ம ஊர்லேயே சொல்லிடுறேன். ஸோ எல்லாருமே சொல்கிறேன், ஆஸ் அ ஃப்ரெஷராக ஒரு டிசைனர் உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட மதிப்பை குறைச்சிக்கிறாங்க. ஸோ ஒரு லோகோ பண்ணலாம், 5,000 10,000 20,000 ஏன் 1 lakh அதுக்கு மேலேயுமே நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம பீப்புள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு கிளைண்ட்டு கிடச்சா போதும், 200 300 100 கிடச்சா போதும், அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. அவங்களோட வேல்யூவை அவங்களே கம்மி பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கில்ஸ், அவங்களோட என்ன அளவுக்கு அவங்களோட ஒர்க் பண்ண முடியும் அதை யாருமே வேல்யூ பண்ணுறதில்ல. எனக்கு வந்து 200 300 போதும், அதிலே இருக்கிறதுனால அந்த மாதிரி மைண்ட் செட்டால் பீப்புளால் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது. ஃபஸ்ட்டு உங்களோட வேல்யூ என்ன நீங்களே தெரிஞ்சுக்கணும். அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்டர்நேஷ்னல்லையுமே. ஓகே, நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கிளைண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணணும், ஒரு வேல்யூ வைக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு டிசைனராக நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலும் இதுதான் உங்களுடைய குறைந்தபட்ச அமௌண்ட்டு, இவ்வளோ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு சொன்னீங்கன்னா அது என்னவாக இருக்கும்? பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா $10. நான் எப்போவுமே என்ன சர்வீஸ் பண்ணாலும் $10, என்னோடய மினிமம் பட்ஜெட் $10. ஸோ அந்த மைண்ட் செட்டில் வச்சு பண்ணுங்கள் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும். இது வந்து ஃப்ரீலான்சர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கான ஒரு கரெக்டான பாத்தாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது ஃப்ரீலான்சருக்கு அடுத்து உங்களுடைய இன்னொரு பரிமாணம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நிறைய டீனேஜர்ஸோட ஒர்க் பண்ணுறீங்க, கிராஃபிக் டிசைனாக உங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் வந்து பண்ணுறீங்க. நீங்கள் போகிற இடங்களில் நிறைய இப்போது ஆன்லைனில் நேரடியான லைவ் ஈவெண்ட்டாக நடக்குது. அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த கிராஃபிக் டிசைனவை கற்றுக்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறாங்க அவங்க? ஸோ இந்த கிராஃபிக் டிசைனிங் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகல, நானுமே ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி புரிஞ்சுப்பாங்க வச்சுப்பாங்க அப்படின்னு எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் நான் சொன்னேன் டிசைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லோரும் என்னை மேலே கிணி பார்த்தாங்க. ஸோ அதுக்கடுத்து எனக்கு ஒரு 5 minutes டைம் தாங்க, இதில் உள்ள ஸ்கோப்பை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த 5 minutes இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தோன்னே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு, ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ பண்ணலாமா, ஸோ நம்மளே இதை எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற அளவு கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் இதை பற்றி புரிஞ்ச வச்சா மட்டும் போதும், ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு எடுத்து ஒரு நல்லாவே ஒரு அவுட்புட் கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ அதேமாதிரி இப்போ என்கிட்ட லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர்த்துக்கு ஸோ அவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸுக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த மாதிரி டிசைனிங் என்னோடய ப்ராஜெக்ட்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஆன்லைன்லேயும் கோர்ஸ் பண்ணுறீங்க, ஆஃப்லைன்லேயும் நேரடியாக அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கோர்ஸ் வந்து பண்ணுறீங்க. இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் இதையும் தாண்டி பீப்புளோட, அதாவது நம்மளோட ஓன் மைண்ட் செட், ஏன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி உங்களோட மைண்ட் செட் அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ ஆஃப்லைனுக்கு வர பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இதுக்குன்னே நல்ல இன்ட்ரெஸ்டடாக லேர்ன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்மளோட கரியரை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. இதே இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதோ ஒன்று காலேஜ் படித்தாச்சு, ஏதோ ஒரு கோர்ஸை போட்டு எப்படியாவது போயிடலாம் நமக்கு அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதாவது ஆஃப்லைனில் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. இதே ஆன்லைன் சைடில் வர்றவங்கலாம் ஒன்று ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது ஆஃப்லைன் போயிட்டு வர்றது. மிச்சம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்கும், இல்லாட்டினா ட்ராவலிங். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் ஆன்லைனில் வருவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மெயினாக இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்மளோட இது இன்ட்ரெஸ்ட், நம்ம இருக்க சுச்சுவேஷன் அதெல்லாம் பொறுத்து தான் அந்த லேர்னிங்ஸோட இதே இருக்குது. உங்களுக்கு ரெண்டுமே கம்ஃபர்டபுள் தான், நீங்கள் நேரில் எடுத்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, ஆன்லைனில் எடுத்தாலும் கம்ஃபர்டபுள் தான். லேர்னிங் பண்ணணும், அவங்க வந்து அந்த க்ரியேட்டிவ்க்குள்ளே வரணுன்றதான் உங்களுடைய தாட், உங்களோட மைண்ட் செட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுதான். ஓகே, இப்போது மற்ற நிறைய பேர்கிட்ட இந்த கொஸ்டின்ஸை நான் கேட்டிருக்கேன். நீங்கள் பர்டிகுலரான நீச்சை தான் உங்களுது,
நிறைய இப்போ நீங்கள் ஃபைவர்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்டான ஒரு ஒர்க்கை தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இப்போது ஏஐ வர்றதுனால இந்த கிராஃபிக் டிசைனர் ஃபீல்டு அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இது கண்டிப்பாக அவுட் ஆகாது. ஏன்னா என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ChatGPT தான் நான் சொல்லுவேன். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், அது நமக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை நீங்கள் எந்த வேலை யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து இருக்குது. ஸோ கரெக்டாக இப்போ வந்து ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எல்லா ஹாலிவுட் மூவிலையுமே சூப்பர் ஹீரோக்கு சூப்பர் பவர் கிடச்சிரும். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ ஆனால் அதை ஒன்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான்னா உலகத்தையே காப்பாற்றிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏஐயும். நீங்கள் இந்த ஏஐ டூவில் எந்த அளவுக்கு நல்லா கற்றுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபீல்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ கிராஃபிக் டிசைனர் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் ஒரு கற்று வச்சிருக்கிற திறமைக்கு மேலே கட்டு போட்டுக்கிற ஷூட்டு. சரி, கரெக்ட். இப்போது நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து நான் உங்கள்கிட்ட உங்களுடைய ஃப்ரீலான்சிங் ஜேர்னி கேட்டேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்லைன் ட்ரைனிங் செஷன்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்கிற இந்த விஷயம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது வந்து உங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி நம்ம வந்து போவோம். உங்கள் ஃப்யூச்சர் நீங்கள் வந்து இன்னும் இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்டான கோல் இருக்கிற ஒருத்தரால் நம்ம கரெக்டாக வந்து போக முடியும். உங்களுடைய ஃப்யூச்சர் இன்னும் அடுத்த 5 வருஷத்தில் நான் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன், இதெல்லாம் என்னுடைய ஐடியாஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஃப்யூச்சர் அடுத்த 5 ஆண்டு திட்டம். ஓகே, ஃப்யூச்சர் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யார் சொன்னாலுமே அது கண்டிப்பாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்ஸ் தான். ஸோ என்னோட ஒரு கோல் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே இந்த கிராஃபிக் டிசைனிங்கை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் கொடுத்துடணும். அதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் கொடுத்துடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த நாலேஜ் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைன் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து வச்சுருக்கீங்க. அப்படின்னா இதே மாதிரி வேறு என்னென்ன ஃபீல்டுலலாம் வந்து உங்களுடைய அடுத்த செட்டப் வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு? இப்போ கிராஃபிக் டிசைனிங் இதை வந்து ஒரு சைடில் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக வந்து ஏஐ. ஸோ இன்னும் இதை பற்றி டீப்பாக நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட நான் அட்வான்ஸ் லெவல் ஏஐஸ் பற்றி நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து மார்க்கெட்டிங். ஸோ ஆல்ரெடி வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், அதுக்கடுத்து மெயில் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ரிலேட்டடாகவும் போய்கிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கடுத்து வீடியோ எடிட்டிங். ஸோ அதையுமே நம்ம இன்னும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் போகலாம் அப்படின்னு ஒரு இதில் கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ ஏஐ பர்டிகுலராக உங்களுடைய ஒரு நீச் அப்படின்னு சொன்னதுனால நான் கேட்குறேன். ஏஐயில் இப்போ நீங்கள் ChatGPT உங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னாலும் ChatGPTயை தாண்டி வேறு என்னென்ன மாதிரியான ஏஐ டூல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த இமேஜ் ஜென்ரேஷன் அந்த மாதிரி வந்து வெப்சைட்டில் கொடுக்குறதோ ஃபோட்டோஷாப்பில் கொடுக்குறதோ அந்த ஏஐ நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ காம்ஃபி யூஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டேபிள் டிஃப்யூஷன், ஃப்ளெக்ஸ் மாடல், ஸோ இந்த மாதிரி நிறையா அட்வான்ஸான லெவல்ஸில் அதில் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து நல்ல லேர்னிங்ஸ் வந்து நிறைய டைம் தேவைப்படும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்நெட், அதுக்கடுத்து ஸ்டோரேஜ், ஒரு நல்ல பிசி இருந்தால் மட்டும்தான் அதை உங்களால் ரன்னே பண்ண முடியும் ஸோ அதாவது நம்ம வந்து மேலாட்டமாக பார்க்குறோம், ஒரு இமேஜ் நம்ம ப்ராம்ப்ட் தட்டினா நமக்கு அந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த காம்ஃபி யூஐ நம்ம வந்து ஒர்க் பண்ணல. ஸோ அதில் பின்னாடி என்னென்ன ஒர்க் நடக்குது பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கை நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களால் பல விஷயங்கள் பண்ண முடியும் அந்த காம்ஃபி யூஐ வச்சு. ஃப்ரீ பிக், அன்ஸ்பிளாஷ், பிக்சல்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நான் காப்பிரைட்டட் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நான் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு இமேஜ் அசட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் ஏஐலே ஜென்ரேட் பண்ணிடுறேன். ஸோ ChatGPTலேருந்து ப்ராம்ப்ட் எடுக்கிறோம். ஸோ அந்த ப்ராம்ப்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏஐயில் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த இமேஜஸ் தான் நான் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனராக உங்களுடைய ஜேர்னியை வந்து தொடர்ச்சியாக வந்து போயிட்டுருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துருக்கு. அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் வந்து பண்ணீங்க? கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு வரையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் எல்லாருமே பெய்டு சாஃப்ட்வேர் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரையில் எல்லாருமே பெய்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. கிராக் வெர்ஷனுக்குள்ளே போவாங்க. ஸோ ஆனால் இந்த கிராக்குமே சேஃபான்னு பார்த்தீங்கன்னா சேஃப் கிடையாது தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிராக் வெர்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளே தான் வைரஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணது ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அம்மா லேப்டாப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து 4GB ரேம் தான். ஸோ அந்த மாதிரி வரையில் லோ வெர்ஷன், ஸோ இருக்கிறதுலே லோ வெர்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வரையில் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிளிங்ஸ் இருக்கும். ஸோ லேக் இருக்கும். ஸோ வந்து கரெக்டான லேர்னிங் ப்ராப்பர்ஸாக இருக்க முடியாது. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ இன்டர்நெட் இப்போ வந்து நல்லாயிருக்கு. ஸோ அப்போ ஓரளவுக்கு அன்லிமிட்டட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஒரு கரெக்டான ஒரு வேலை இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு ரோட் மேப், நமக்கு ஒரு ப்ராப்பரான ரோட் மேப் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. ஸோ நம்மளாக தான் நம்மளை செல்ஃபாக வந்து இது பண்ணிக்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தரால் வர முடியுதுன்னா அவங்க கட்டாயம் ஜெயிச்சிருவாங்க. ஓகே, இப்போது இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஹேண்டில் வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய ஒர்ஸ்டான கிளைண்ட்டோடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நான் வந்து இதெல்லாம் அனுபவப்பட்டுட்டேன், நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை தப்பு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அட்வைஸ்டாக. நான் ஃபைவரில் எடுத்த என்னோடய ஃபஸ்ட்டு கிளைண்ட், அவரை பற்றியே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு நான் கிட்டத்தட்ட டெலிவர் பண்ணுறதுக்கு எனக்கு 1 month எடுத்துச்சு.
ஸோ ஒவ்வொரு தடையும் நான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சொல்லுவார். ஸோ அந்த இதை நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். ஸோ கொடுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த இடத்துல ஜூம் பண்ணுவார். ஃபுல்லாக ஜூம் பண்ணி லைட்டாக ஒரு சின்ன டாட் இருந்தாலும் சர்க்கிள் பண்ணி ப்ரோ இதை எனக்கு ரிமூவ் பண்ணித்தாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் ரொம்ப மைன்யூட்டாக கவனிப்பாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற காசை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல இந்த இது இப்படி இருக்குது, இந்த இடத்துல அப்படி இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த இடத்துல அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வரையில் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ஸ் இருக்கும். ஸோ கிளைண்ட்டே நிறைய விதமான டைப்பில் இருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லுவாங்க, செஞ்சு கொடுப்போம், முடிஞ்சிடும். இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, லைட்டாக 2-3 சேஞ்சஸ் சொல்லுவாங்க, அதுக்கு எடுத்து ஓகே வரும். ஸோ இன்னொரு தேர்டு டைப் இருக்காங்க. ஸோ என்ன தான் அவங்க சொன்னாலும் நம்ம அதுபடி பண்ணாலுமே லாஸ்ட் வர சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டாங்க. அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம எப்படி அதை அவங்க ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு வரல, ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து தோணும், நம்ம ஒரு கிராஃபிக் டிசைனர், நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் இருக்குது, அந்த பிராண்டிங்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அந்த கலர் பலட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிளைண்ட்ஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியான மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டிங் இதெல்லாம் அவங்களோட கம்பெனிக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண அவசியமே இல்லை. ஸோ உங்களோட கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நம்மளோட மெயின் நோக்கமே கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ காசு கொடுக்குறாங்க, நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ நம்ம அதே போனால் பெஸ்ட்டு. அதாவது நம்ம சொல்கிறத கரெக்டாக பிராண்டிங்கு கைடு இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக செஞ்சு கொடுத்துடணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதவங்கள ஒன்ஸ் வந்துட்டாங்க, செஞ்சு கொடுத்து முடித்து அனுப்பிட்டு அடுத்து அவங்கள தொட தேவையில்லை. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து அதே மாதிரியான இது வந்துடும் இல்லைங்களா? ஓகே. இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க, நிறைய வேலை பண்ணிகிட்டே இருக்கீங்க. சம்டைம் என்ன ஒர்க் பண்ணுறதுனே தெரியாது, இல்லை என்ன டிசைன் பண்ணுறதுனே தெரியாது. இதுக்கு பேர் வந்து கிரியேட்டிவ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன கிரியேட்டிவ் பிளாக் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? இல்லை அப்படி வந்தப்போ அங்கேருந்து நீங்கள் எப்படி மேலே எழுந்து வந்தீங்க? இந்த கிரியேட்டிவ் பிளாக் கண்டிப்பாக எல்லா டிசைனருக்குமே கண்டிப்பாக இந்த ஒரு இது இருக்கும். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி கண்ணை மூடி தூங்கிடுவேன், இல்லாட்டினா ஏதாவது இது பண்ணுவேன் அப்படி பார்ப்பேன். ஸோ என்னையை மோஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அனிமி பார்ப்பேன் நிறையா. ஸோ அதில் அவங்க எந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி அவங்க அந்த ஷேடோஸ், அந்த ரிஃப்ளெக்ஷன், ஸோ அனிமி பார்க்கல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே அனிமி இல்லை ஏதாவது ஒரு மூவிஸ் அந்த மாதிரி வரையில் நியூவாக ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிச்சது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கம்ப்ளீட்டான நாம் சொன்ன அந்த ரோட் மேப், நீங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு ரோட் மேப் இருக்காது. இந்த சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ரோட் மேப் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து இந்த ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றதுக்கான டிப். இந்த கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்டு இதை பொறுத்தவரை ரோட் மேப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து யூடியூப்பில் எடுத்தோடனே ஸ்டார்டிங் உள்ளே போகாதீங்க. ஸோ ஏதோ ஒரு ஏஐ டூலோ எதுலேயோ போய்ட்டு இப்போ வந்து ChatGPTல வந்து நமக்கு நிறையவே ஈஸியாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் ரோட் மேப் அப்படின்னு போட்டாலே அதுலேயே நமக்கு நிறையா வரும். ஸோ என்றைக்குமே ஒரு பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், எடுத்தோடனே சாஃப்ட்வேர்க்குள்ளே போகாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட பேஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது, ஃபாண்ட்டை பற்றி என்ன இருக்குது, கலர் சைக்காலஜினா என்ன, ஸோ அதுக்கடுத்து விஷுவல் ஹைராக்கினா என்ன, ஸோ இந்த மாதிரி பேசிக்கை ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து சாஃப்ட்வேர்க்குள்ளே போங்க. ஸோ சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் எந்த மாதிரியான ஃபீல்டு இருக்குது. ஸோ ஏன்னா இந்த கிராஃபிக் டிசைனிங் இந்த ஃபீல்டு வந்து ஒரு காட் கிஃப்டட் ஃபீல்டு. ஏன்னா நமக்கு இதில் மல்டிபிள் நீச் இருக்குது, என்னன்னாலும் பண்ணிக்கலாம் இந்த ஃபீல்டில். ஸோ அதனால் இதில் வந்து மோஸ்ட்டாக எல்லா நீச்சை பற்றியுமே தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து சாஃப்ட்வேர்க்குள்ளே போங்க. ஸோ சாஃப்ட்வேரோட டூல்ஸ் என்ன, அது எப்படி பண்ணும், என்ன ஒர்க்ஸ் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ பீப்புள்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், சைக்காலஜி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வரையில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வே இருக்கும். இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தாரக மந்திரங்கள் அந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வெற்றி அடையணும் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு டிசிப்ளின், நெக்ஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல், அதுக்கடுத்து கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த டிசிப்ளின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒழுக்கம். ஸோ நமக்குள்ள ஒரு ப்ராப்பரான டிசிப்ளின் இருக்கணும். ஸோ இந்த டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்பிரிச்சுவலாக இருக்க முடியும். ஸோ ஏன் நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்க சொல்கிறேன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அங்கே கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும், அதாவது கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரையில் உங்களால் கண்டிப்பாக நீங்கள் என்ன கோல் அச்சீவ் பண்ணி நினைக்கிறீங்களோ டே 1லேருந்து டே 30க்குள்ளே
இந்த 3 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். பெரிய பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு வேர்டை டிசிப்ளின்ஸை கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி யார் டிசிப்ளினை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து காட் வந்து கரெக்டான கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை தான் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்றீங்க. நீங்கள் உங்களுடைய அந்த ஐடியாவிலிருந்து இந்த வார்த்தை நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். தேங்க்யூ. நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஜேர்னி இன்றைக்கி வந்து கிளாஸ் இப்போ நீங்கள் படித்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கிலேருந்து அப்புறம் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங் செஷன்ஸ் வரைக்கும் நிறைய விஷயங்களை இந்த இடத்துல வந்து எங்களோட வந்து ஷேர் வந்து பண்ணிங்க. வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களுடைய ஐடியாஸ் அண்ட் க்ரோத் நோக்கி வேகமாக போயிட்டுருக்கீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய வளர்ச்சியில் எங்களுடைய பங்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த மாதிரியான நிறைய போட்காஸ்ட்களை தொடர்ச்சியாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் உங்களுடைய ஐடியாக்கள் புது ஐடியாக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னும் போது இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸோடைய ஐடியாக்களை நீங்கள் கேட்கும்போது வேகமாக வந்து க்ரோ வந்து ஆக முடியும். இதே மாதிரியான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.